This video sponsored by BuyMode mobile shopping app. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய் BuyModeன்னு டைப் பண்ணி உங்களுக்கு வேணுமான பொருட்களை அள்ளிக்கங்க. சுழியை போட்டோம் கணநாதா, துணை வருவாயே கணநாதா, வழி தருவாயே கணநாதா, வக்ரதுண்டனே கணநாதா, உச்சி மலையிலே கணநாதா, கோட்டை கொண்டாய் கணநாதா, மத்தள வயிற்று கணநாதா, மாணிக்கனே கணநாதா. ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவித்ரா. இன்றைக்கி நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் தாயுமானவர், அதாவது 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர், அந்த தேர் திருவிழாவை நான் உங்களுக்கு இந்த வாட்டி காட்ட போகிறேன். அதோட அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். அதோட ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் இந்த கலந்தாப்பில் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திருச்சியோடைய அடையாளம் மலைக்கோட்டை. மலைக்கோட்டையுடைய சிறப்புகள் சொல்லுங்கள் சார். மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், தாய்மானவர் கோயில், சிவன் கோயில், அதுக்கப்புறம் கீழே மாணிக்க விநாயகர், அது நடுப்புற கல்யாண விநாயகர்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்த சிட்டியுமே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலுடைய பண்டிகை காலம் விநாயகர் சுத்தி, நியூ இயரு, தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி தான். காலை 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஒரு கோயில் ஓப்பனிங்கில் இருக்கும். சிவனும் சுயம்பு, உச்சி பிள்ளையாரும் சுயம்பு தான். மெயின் குழந்தை இல்லாதவங்களுக்கு சாமிகளை வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உச்சி பிள்ளையார் கஷ்ட நஷ்டங்கள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், விரோதி துரோகி எதிரிகள், தீய சக்திகள், வஞ்சக எண்ணம் கொண்டவங்கள்ட்ட நம்மளை விளக்குறதுக்கு உச்சி பிள்ளையாரை கும்பிட்றது. சித்திரை மாதத்துலேருந்து திருவிழா நடக்கும். வைகாசி மாதம் வரைக்கும் எல்லா திருவிழா நடக்கும். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இது தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. இங்கேயும் கூட அது ஒரு தேர் திருநாளாக இருக்கும். அந்த நாளில் இங்கே இந்த பிள்ளையார் இல்லைன்னா சிவன் இது இந்த தெப்பக்குளத்தை சுற்றி வரும் காட்சியும் நடக்கும். சில தேர் நாளைக்கு முன்னாடி இந்த நம்மளுக்கு இந்த லேகியத்தை கொடுப்பாங்க. கர்ப்பிணிகள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோடு இந்த ஸ்லோகத்தையும் நம்ம சேர்த்து படித்து வர நம்மளுக்கு கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு சுகப்பிரசவமாகும். அதுவும் இல்லாமல் கர்ப்பிணி இல்லாத குழந்தை இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இது குழந்தை கிட்டும் என்ற ஐதீகம். ஓம் நம சிவாய. நன்றி.